தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வெப்பத்தை தணிக்க ஏராளமான வழிகளை மக்கள் பின்பற்ற தொடங்கிவிட்டனர். அதில் முக்கியமான ஒன்று என்றால் குடிநீருக்கான மண்பாண்டங்களின் பயன்பாடு எனலாம். இது பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு. வறுத்தெடுக்கும் வெப்பத்தால் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து இழப்பினை சமன் செய்ய பழச்சாறு மற்றும் குளிர்பானங்களை மக்கள் அதிக அளவில் உட்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே ஆதிகால மனிதன் கோடையில் குளிர்ந்த நீருக்காகவே உருவாக்கிய மண்பானைகளின் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. நவீன காலத்திற்கேற்ப மண்பாண்டங்களின் பல்வேறு மாற்றங்கள் செய்திருப்பதால் மக்களின் கவனம் பானைகளின் பக்கம் திரும்பி இருப்பதாக கூறுகிறார்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள். தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் கூட்டுறவு சங்கம் தரமான மண்பாண்டங்கள் தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறது. இவ்வளோ வெயில் இந்த ஏரியாவில் அடித்தது கிடையாது. ஆனால் இப்போ வெயில் பயங்கரமாக இருக்குது. மண்பானை வியாபாரம் ஓரளவு போய்கிட்டு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு கேரளாவுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. கேரளாவுக்கு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி மண்பானை தண்ணியில் குடிக்கணுங்க மக்களுக்கு மனசு பக்குவம் இன்னும் வரலன்னு தான் சொல்லுவோம். கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மண்பாண்டம் மற்ற பொருளோட இது நல்லா இருக்கும். அதை இப்போ யாருமே ரொம்ப உபயோகப்படுத்துறதுக்கு மின்னு வரல. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த வெயில் நேரத்துலலாம் மண்பாண்டத்தில் ஒரு பொருளை வச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். காலம் காலமாக மனித சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டு வரும் சமையல் உபகரணம் என்றால் அவை மண்பாண்டங்கள் தான். ஏரி, குளம், குட்டைகளில் இருந்து சேகரிக்கப்படும் களிமண் மண்பாண்ட தொழிலாளர்களின் கைவினையால் பானையாக உருமாறி நெருப்பினால் சுட்டெடுப்படுகின்றன. துளியும் ரசாயன கலப்பின்றி இயற்கையாகவே சுத்தமான குளிர்ந்த நீர் கிடைப்பதால் கோடை காலத்தில் வீடுகள் தோறும் மண் பானைகளின் பயன்பாடு பெருக தொடங்கியுள்ளது. அந்த காலத்து பெரியவர்கள்லாம் மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஊக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு மக்கள் அதை ஈய பாத்திரத்தில் யூஸ் பண்ணதுனால அது இன்றைக்கி மண் பாத்திரத்தை சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய அருமை எனக்கு தெரியும். மண் பாத்திரத்தை இப்போ வரைக்கும் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது மக்கள் கண்டிப்பாக அரசுடைய ஒத்துழைப்பு இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு வாழ்வுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 5 கிளாஸ் தண்ணி மண் பாத்திரத்திலே குடிச்சு பாருங்கள், கூழும் மண் பாத்திரத்தில் குடிச்சு பாருங்கள், அதோடைய அருமை தெரியும். சோறும் மறுநாள் பொங்கி மறுநாள் யூஸ் பண்ணி பாருங்கள், மக்கள் உங்களுக்கே தெரியும். நீங்களே அதை பயன்படுத்தி பாருங்கள். குடிநீர் பானை மட்டுமல்லாமல் பல்வேறு அளவுகளில் சமையலுக்கு தேவையான சட்டி, பானை, கடாய், தட்டு, அடுப்பு போன்ற விதவிதமான மண் பாத்திரங்கள் கிடைப்பதால் பெண்களின் பார்வை அவற்றின் மீது அதிகம் விழத் தொடங்கியுள்ளது. மக்கி போகாமல் மண்ணை மரணிக்க செய்யும் நெகிழி பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதும் மண் பாண்டங்களின் பயன்பாடு உயர மற்றும் ஒரு காரணம் என்பதும் நிதர்சனம். சன் நியூஸ் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து தா. தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.